ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதாவது புதிய வருடமானது பிறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. 2025 ஆண்டுடைய கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஆண்டுடைய கடைசி நாட்கள் முடிந்ததுக்கு பின்னாடி புதிய வருடத்துடைய முதல் நாளானது ஸ்டார்ட் ஆக இன்னும் கொஞ்ச நாளே இருக்குது. ஸோ 2026 முதல் நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. கரெக்டாக அன்னைக்கு தமிழ் மாதம் மார்கழியுடைய 17ஆம் நாள். ஸோ இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். ஸோ ஆண்டுடைய முதல் நாள் நாம் செய்யக்கூடிய சில காரியம் அந்த ஆண்டு முழுக்க நமக்கு நற்பலன்களை கொடுக்க இருக்கு. ஸோ அந்த வகையில் ஆண்டுடைய முதல் நாள் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது 2026 ஆண்டு தொடங்கக்கூடிய முதல் நாள் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றிய தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதை தான் மெயினாக நான் சொல்ல வரேன். ஸோ இந்த நாளன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வருடம் முழுக்க உங்களுக்கு தொடரும். அதனால் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை அதுவுமா இந்த டைம் பிறக்குது. அதுதான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல். ஸோ குரு பகவானுக்கு உகந்த கிழமை தான் வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால குரு பகவானுக்கு உகந்த கிழமைங்கிறதுனால அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான ஆன்மீக தாள்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து ஃபாலோ பண்ணுங்க. சரி, என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் உங்கள் அனைவருக்குமே ரொம்ப வணக்கத்தை தெரிவித்து, இந்த புத்தாண்டு உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள். புதிய வருடம் பிறக்கும்போது அந்த நாள் நம்ம சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கம். ஸோ அவங்க பின்பற்றி வந்த அந்த வழக்கத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வருடமாவது முன்னோர்கள் சொல்கிறத கேட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த வருடமாவது எல்லாருக்குமே மகிழ்ச்சி பொங்குற மாதிரி அமையட்டும். ஆனால் நம்மள பல பேர் என்ன பண்ணுறோன்னா, புத்தாண்டு அன்று என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமையே நிறைய தவறை செய்துடுறோம். நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிலதை நாம் ஃபாலோ பண்ணது வச்சுக்கோங்களேன், அந்த வருடமே நமக்கு நல்ல விதமாக அமைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் ரொம்ப சிறப்பான நாளில் எந்தெந்த விஷயம் செய்யணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சிறப்பான முறையில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் 50 தாண்டதே ஒரு பெரிய கஷ்டம். 30 வந்துட்டாவே ஏகப்பட்ட உடல் ரீதியான பாதிப்புகள். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு புறம் சுற்றுச்சூழலும் நம்ம பண்ணக்கூடிய சில தவறுகள் தான். ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடியதை தயவு செய்து இந்த வருடத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருடத்தில் இருந்தாவது முன்னோர்கள் சொல்கிறத ஒரு பக்கம் கேட்டு அவங்க சொல்கிறதுல கொஞ்சம் நீங்கள் நடந்துக்கிட்டால் கூட ஒரு பங்கு உங்களுக்கு நன்மை நடைபெறும். ஸோ அதனால் என்ன செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. புத்தாண்டு அன்னைக்கு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம், அன்னைக்கு ஒரு நாளாவது குளிர் எதுவும் பார்க்காம அதிகாலையில் எழுந்துருங்க. அன்னைக்கு நீங்கள் புதிய ஆடை தான் உடுத்தணும். புதிய ஆடை வாங்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டில் உங்ககிட்ட எது கிழியாமல் நல்ல சுத்தமான உடையாக இருக்கோ அந்த உடையை உடுத்திக்குங்க. அன்னைக்கு அந்த மாதிரி உடுத்தி கடவுளை வழிபாடு செய்யணும். ஸோ சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய துணி போட்டுறது இப்போல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டி ஆண்களாக இருந்தால் நைட் வியர் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு நாம் பாட்டு சுற்றுறோம். ஸோ நியூ இயர் அன்னைக்கு நம்மளுக்கு லீவு தானே அப்படின்ட்டு அந்த அசால்ட்டாக இருக்காமல்
புத்தாண்டு அன்னைக்கு லீவாக இருந்தாலும் காலையில் எந்திரிச்சு குளிர்னு பார்க்காம சுடு தண்ணி வச்சு குளித்து புதிய ஆடை உங்ககிட்ட எது இருக்கோ அதை எடுத்து உடுத்தி இந்த நாளில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது கடவுள் வழிபாடு. நெக்ஸ்ட்டு இந்த நாளில் கோவிலுக்கு சென்று குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்திருங்க. உங்கள் பெயர்லேயோ அர்ச்சனை செய்திடுங்க. நீங்கள் அர்ச்சனை செய்ய முடியாட்டியோ கோவிலுக்காவது போய் நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய கடவுளை தரிசனம் பண்ணுங்க. ஸோ இது நீங்கள் ரெண்டாவதாக இந்த நாளில் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம். அப்புறம் மூணாவது, ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த நாளில் தானம் செய்ய வேண்டும். எவ்வளவோ பேர் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல். அப்படி ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழ்மையவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த நாளில் வஸ்திரத்தை வாங்கி தானம் செய்யுங்க. அதாவது துணியை வாங்கி தானம் செய்யுங்க. இந்த நாளில் அந்த மாதிரி தானம் செய்தால் அதை விட ஒரு புண்ணியம் உங்களுக்கு வேறு எதுலேயுமே பெற முடியாது. அதனால் வஸ்திர தானம் கண்டிப்பாக செய்திடுங்க. ஒருவேளை உங்களுக்கு வஸ்திர தானம் செய்கிற அளவுக்கு நான் ரொம்ப பண வசதி இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுக்கள் இருந்தால் அந்த பசுக்களுக்கு அகத்திக்கீரையை வாங்கி தானம் செய்யுங்க. ஒரு 10 ரூபா அகத்திக்கீரையை வாங்கி தானம் செய்தால் கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மற்ற நாட்களில் செய்யலாம், ஆனால் இந்த நாளில் செய்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷலு. அதனால் இந்த நாளில் பசுக்களுக்கு அகத்திக்கீரையாவது வாங்கி தானம் செய்யுங்க. அப்புறம் பச்சை கற்பூரம் கிடைத்தா அதை வாங்கி பெருமாள் கோவிலில் தானம் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரத்தை வாங்கி வீட்டில் பூஜையிலையும் உங்கள் பணப்பெட்டிலையும் வைங்க. அது ரொம்ப 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 உங்கள் வாழ்க்கையை மேன்மைக்கு கொண்டு வரும். அப்புறம் பூஜைக்கு புதிதாக இந்த நாளில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம். பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்கு, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம், இந்த மாதிரி ஏதாவது பொருள் வாங்கி வைங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த நாளில் வெள்ளி விளக்கு, குபேர விளக்கு போன்ற விளக்குகளை வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தை அளிக்கும். அதனால் இந்த மாதிரி விளக்கு வகைகள் கூட இந்த நாளில் வாங்கலாம். புத்தாண்டு அன்று வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கலாம். புதிதாக ஒரு பொருள் வரும் பொழுது அதனோட அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும் என்பது நம்பிக்கை. என்ன பொருள் வாங்கலான்னா, உங்கள் வீட்டுக்கு என்ன பொருள் தேவையோ வாங்கலாம். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்று ஏதேனும் ஒரு பொருளை வாங்கலாம். அப்படி வாங்கும்போது நிச்சயமாக அதனோடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் வரும். ஸோ நியூ இயர் அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான். நியூ இயர் அன்னைக்கு லீவு தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்காமல் இந்த மாதிரி முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. அதனால் வருடம் முழுக்க உங்களுக்கு செல்வம் நிறைந்து இருக்கும். அதே போல் இந்த நியூ இயர் அன்னைக்கு செய்யக்கூடாத சில விஷயங்கள்னு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த நாள் அன்னைக்கு செய்யக்கூடாத ஃபஸ்ட்டு விஷயம், காலை 8 மணிக்கு மேல் தூங்கிறது கூடாது. 8 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சு கோவிலுக்கே போயிட்டு வந்திருக்கணும். 8 மணிக்கு மேலே தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட வருடம் முழுக்க உங்களுக்கு கஷ்டம் வேறு எதுவும் கொடுக்காது. ஆங்கில புத்தாண்டு அன்று மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். அதே போல் கடன் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். அது பணமாக இருந்தாலும் சரி, வீட்டில் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி, அதனை பிறருக்கு கடனாக கொடுக்கக்கூடாது, நீங்களும் வாங்கக்கூடாது. தானம் கொடுப்பது இந்த நாளில் வேறு, கடன் கொடுப்பது வேறு. ஆகையால் இந்த நாளில் கடன் கொடுப்பதை, கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்க. இது நல்லது. அப்புறம் புத்தாண்டு அன்று வீட்டை சுத்தம் செய்கிறது, வீட்டை துடைக்கிறது, துணி துவைக்கிறது போன்றவற்றை செய்யக்கூடாது. எனக்கு அன்றைக்கி தான் லீவு நாள், அன்றைக்கி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுன்னா தயவு செய்து அந்த ஐடியாவை அழிச்சிடுங்க. அன்றைக்கி அதை செய்யக்கூடாது. அப்புறம் புத்தாண்டு அன்னைக்கு அழுகக்கூடாது. ஆண்டுடைய தொடக்க நாளில் அழுதா எதிர்மறையான எண்ணங்கள் ஆண்டு முழுக்க உண்டாகும். முக்கியமாக இந்த நாளில் யார் மனதையும் புண்படி கூட பேசக்கூடாது. கலாய்க்கிறேன், சிரிக்க வைக்கிறேன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. வீட்டில் உள்ள சில உணவுப் பொருட்களை இந்த நாளில் குறைய விடாமல் பார்த்துக்கொள்ளும்.
உதாரணத்துக்கு அரிசி, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கல்லுப்பு, ஊறுகாய், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனை இந்த நாளில் சமையலறையில் முழுவதுமாக நிரப்பி வைக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரிலாம் சில தவறுகள் செய்யக்கூடாது. இதுக்கும் ஆண்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதெல்லாம் நீங்கள் தவறுதலாக செய்தீங்கன்னா ஆண்டு முழுக்க இந்த தவறு தொடரும். இது கேட்கறதுக்கு உங்களுக்கு நம்ப முடியாமல் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதெல்லாம் பார்த்து நடந்திருக்காங்க. அதனால தான் அவங்க நோய் நொடி இல்லாமல் செல்வந்தர்களாகவே வாழ்ந்திருக்காங்க. அதையே நாமளும் ஃபாலோ பண்ணால் வாழலாம். 2026 வருடம் உங்களுக்கு புதுமையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டை இந்த மாதிரி முறையில் வரவேற்கட்டும். புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.